உடன் கேது 2 4 8 5 10. அது எப்படி ராகோட கேது நிக்காது. ராகு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு சமசப்தமஸ்தானத்துலதான் கேது நிற்கும். அந்த பாட்டுல அப்படி சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, ராகுவோ அல்லது கேதுவோ ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துல இருந்தாலோ 4 8 5 10 4ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ 12ல சூரியனோட சேர்ந்து நின்னா, ஜென்மத்தில் சேர்ந்து நின்றால், ஒரு அமாவாசை அன்னைக்கு அவருக்கு கேதுவோட கிரகண நாளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஜென்ம ராசி, அந்த ராசியில தான் பொதுவா சந்திரன் நிற்கும். இப்ப மேஷ ராசிக்காரரு சூரியன் அங்க நிக்குது, அங்க கேது நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அது 100% எல்லாம் ஒரே டிகிரியில் இருந்துச்சுன்னா அன்னைக்கு கிரகணம்னு அர்த்தம். கேது கிரஸ்த சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. அதுவே பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கிரகணம் ஏற்பட்டா அது கேது கிரஸ்த, கேது சந்திரனோட சேர்ந்து இருந்துச்சுன்னா கேது கிரஸ்த சந்திர கிரகணம்னு சொல்லணும். அதான் முக்கியம். இது இரவுல நடக்கும், அது பகல்ல நடக்கும். அது பௌர்ணமியில நடக்கும், இது அமாவாசையில நடக்கும் சூரிய கிரகணம். அதை புரிஞ்சுக்கணும். ஜென்மத்தில் சேர்ந்து நின்றால் வாகுதாய் பிதிர்கள் சாவாம், மனையாட்டி பூமி நாசம், பாகுசேர் மொழியினாலே பகர்ந்தனர் தமிழ் வல்லோரே அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாட்டாத்தான் எல்லாமே பாடி இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேதுடன் ராகு அங்கு கிளர்ந்த 11 7 கீதிலா 3 6 செழித்திடும் பெண்டீர் மக்கள் பாதுலாம் திருவும் சேரும் பார்மணி மிக உண்டாம் பூதல மீதிற் சொன்னோம் புலவர்தம் வாக்குதானே நாகமே ஆட்சி உச்சம் நட்பதில் நிற்குமாகில் போகமாம் பூமி லாபம் பொருளோடு மனமும் உண்டாம் ஆகமி தரையில் நோவாம் அரவுகள் பகை நீசத்தில் வேகமாய் விஷங்கள் தீண்டு என்றனர் தமிழ் மிக்கோரே. அதாவது இந்த பாம்பு கடிச்சதெல்லாம் சாகுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் இந்த ஒரு கேது காரணமா இருக்கு அல்லது ராகு காரணமா இருக்கு.